ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டான 3 பொருளை வச்சு எப்படி அழகான 3 பிளான்டர்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலேயும் இது மாதிரி ஒரு சர்க்கிள் மார்க் பண்ணிட்டு கூண்டெல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா, நடுவில் கம்பிமாக இருக்கும் இல்லையா, அதை மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அந்த மார்க்கர் எழுதுற அப்படின்னு ஸ்கெட்சில் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். மார்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். அதை மார்க் பண்ணதை வச்சு கட் பண்ணிட்டேன்னா இது மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் க்ளூ ப்ளஸ் வாட்டர் ரெண்டையும் சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை வச்சு கேலண்டர் பேப்பரை அதில் ஒட்டிக்கிறேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ஒட்ட வேண்டாம். ஒட்டினீங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்காது. கொஞ்ச நாள்லேயே அது இதாகிடும். ஏன்னா நம்ம வாட்டரிங்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இதை வச்சு ஒட்டிக்கோங்க, கேலண்டர் பேப்பரை வச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் ப்ரௌன் கலர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட இந்த கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சிடும். அந்த இது இருக்குல்லையே, அதுக்குள்ளே நீங்கள் செடி நட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கிளாத் எடுத்திருக்கேன், ஓல்டு கிளாத்து. அந்த கிளாத்தை வந்துட்டு இது மாதிரி நிறைய பீஸ் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நிறைய பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நான் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணேன். அதனால எல்லாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வச்சுட்டு ஊசி நூலை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் வருமோ அந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது காட்டன் கிளாத்து. நீங்கள் என்ன கிளாத் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். எங்கிட்ட கிளாத்து சின்ன சின்ன பிட்டாக தான் கிடச்சனாட்டி நான் எல்லா கிளாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுக்கு ஒரே பீஸ் கிடச்சிது அப்படின்னா, சாரீ இது மாதிரிலாம் ஒரே பீஸ் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி கிடச்சதுன்னா ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அது ரெண்டு பீஸஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இன்னொரு பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்துட்டு அது ரொம்ப லாங்காக இருக்குது அந்த கிளாத்தை வச்சு இது மாதிரி வந்து நான் முடி போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ லாங் வேணும்னா அந்த கிளாத்தை 2 மீட்டர் இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி எண்டில் முடி போட்டுட்டு இது மாதிரி நான் பின்னிக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து வந்து பின்னிக்கோங்க. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனாட்டி ரொம்ப சிக்கு விழும். அதை வந்துட்டு இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 பின்னல் பின்னதுக்கப்புறம் லாங்காக வந்துட்டு இழுத்து விட்டுக்கோங்க. அதை ஏதாவது ஒரு கம்பிலையோ இல்லை ஏதாவது ஒரு இதில் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னுங்க. இது மாதிரி கீழே எதுலேயும் வைக்காதீங்க. ஒரு நம்மளோட தோல் ஹைட் எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு கட்டி வச்சுட்டு பின்னுங்க. இது மாதிரி அது ஃபுல்லாக பின்னிட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வந்துட்டு நான் பின்னி எடுத்திருக்கேன் அந்த கிளாத்தை. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த துணியில் வந்து நான் ஹாட் க்ளூ போட்டு அதை அப்படியே சுற்றிக்கிறேன். ஹாட் க்ளூ வந்துட்டு ஜாக்கிரதையாக ஓட்டுங்க, ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எனக்கு கூட கையில் பட்டுருச்சு. இப்படி வச்சு அந்த ஹாட் க்ளூ போட்டுட்டு இது மாதிரி சுற்றி ஒட்டுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒட்டுங்க. இது மாதிரி வந்துட்டு சுற்றி வந்து ஒட்டிக்கிறேன். அந்த குண்டால் எப்படியுமே ஒட்ட போகிறது கிடையாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தேன், அதான் அப்புறம் கையிலலாம் ஒட்டியிருக்கு. இது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு சுற்றிட்டே வாங்க. வச்சுட்டு அந்த ஹாட் க்ளூ வச்சு சுற்றுங்க. எல்லா இடத்துலையும் ஹாட் க்ளூ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது மாதிரியே அந்த பாத்திரத்தை திருப்பி வச்சு நீங்கள் வந்து ஹாட் க்ளூ ஒட்டிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப கீழேயே வந்து ஒட்ட முடியாது இல்லையா திருப்பி வச்சுட்டு. அதனால் இது மாதிரி திருப்பி வச்சு ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அந்த பாத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸாக இருந்தது இல்லையா, அதை வந்துட்டு இது மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிட்டு அதையும் உள்ளே வச்சு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அழகான குண்டை வந்துட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது மாதிரி சிமெண்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சிமெண்ட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இது மாதிரி கிராஃப்ட் பண்ணுவாங்க. 5 மினிட்ஸ் கிராஃப்ட் பார்த்துட்டு ஃப்ளாப் ஆச்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த கிராஃப்ட் வரும். இந்த சிமெண்ட்டோட கன்சிஸ்டன்சி தான் வந்துட்டு இந்த கிராஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற கிளாத்து, இது ரெண்டும் தான் அந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அது இந்த டூத் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த டூத் பேஸ்ட்டை விட கொஞ்சம் வந்துட்டு லூஸாக இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த இது இருந்து இல்லையா, நம்ம செஞ்சு வச்சிருந்தல துணியில் அதை சுற்றியும் வந்து நான் சிமெண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் க்ளவுஸ் போட்டிருக்கிறேன், நீங்களும் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை செய்யுங்க. உங்கள்கிட்ட க்ளவுஸ் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, அதை கையில் போட்டுட்டு செய்யுங்க. ஏன்னா ஹேண்ட்ஸில் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இல்லையா, நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம். அந்த இதை எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் வந்து இந்த கிராஃப்ட் சக்ஸஸ் ஆகும். சிமெண்ட்டோட அந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம்.
அதை எடுத்து வந்துட்டு நான் பின்னாடியெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அது வந்து கெட்டியாகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது இதுக்கு வந்து இது மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு அதையும் இது மாதிரி அதில் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக அந்த மாஸ்க் வந்து அதில் கவர் ஆகணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சிமெண்ட் இருக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக அதில் வந்து கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்து அதுக்கு பின்னாடி இது மாதிரி வச்சுக்கிறேன். இது மாதிரி வச்சுட்டு இதை காய வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னொன்று கூட பண்ணி காட்டுறேன். எல்லா இடத்துலையுமே ஈவனாக அந்த சிமெண்ட் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கணும். ஃபுல்லாக அது சிமெண்ட் அப்ளை ஆகிடணும் அந்த மாஸ்கில். அப்ளை பண்ணிட்டு ஏதோ இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் வீணாக இருந்த மாஸ்க்கு தான் அது இது மாதிரி போட்டுட்டு நம்ம செஞ்சதை எல்லாம் காய வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது காஞ்சிருச்சு இல்லையா? காஞ்சிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, உடஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு பொறுமையாக எடுத்திங்கன்னா உங்களால் எடுத்துட முடியும். அந்த ஹேண்டில் கொஞ்சம் வந்து ஆடிட்டு இருந்தது. பட் கிராஃப்ட் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதையும் அப்படி தான் கொஞ்சம் மெதுவாக சைடில் இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு திருவண்ண மாதிரி எடுத்திங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துட முடியும். இந்த கிராஃப்ட் வந்துட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பவுலும் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் காய வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாஸ்கில் செஞ்சோம் இல்லையா, அதில் செடி நட்டு வச்சுருக்கேன். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ஹேங் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் செஞ்சதுலேயும் செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பவுல்லேயும் வந்து செடி வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான அந்த 3 மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம வீட்டை அழகாக ஆக்கறக்கு பிளான்டர்ஸ் நம்மளே செஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் we love to create crafts. Thanks for watching. Stay